தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். திருநாவுக்கரசு பெருமான் அருளிய தெய்வாரம் திருமுறை பார்த்துட்டு வரும். அந்த வரிசையில் 38 ஒன்று திருவிடைமருதூர்னு அழைக்கப்படுகிறது. திருவிடைமருதூர் தெருவே ஒரு அழகுன்னு ஒரு உலக வழக்கு இருக்கு. வடக்கே மல்லிகார்ஜுனம், தெற்கே ஸ்புடஜனம், அம்பாசமுத்திரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் திருநெல்வேலியில் இருபுறமும் அமைய இடையில் ஸ்தலம் அமைந்துள்ளது. மத்தியார்ச்சனம் அதாவது திருவிடைமருதூர் என பெயர் பெற்றது என்பார் வடநூலார். தைப்பூச திருநாள் அன்று இங்கு காவேரியில் நீராடல் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இச்சிறப்பினை ஞான சம்பந்தர் வருந்திய மாதவத்தோர் வானவர் ஏனோர் வந்திண்டி பொருந்திய தைப்பூசம் ஆடி உலகம் பொலிவெய்த எனவும் திருநாவுக்கரசர் ஈசனும் பெருமான் இடைமருதினில் பூச நாம் புகு துன் புனலாடவே அப்படின்னு கூறியுள்ளார். வரகுண பாண்டியனோட பிரம்மஹத்தியை போக்கியர்லேயே ஒரு அற்புதமான ஸ்தலம். அவரும் அநேக தொண்டுகள் சூழ்ந்துள்ளார். இப்பிரம்மஹத்திக்கு முதற் கோபுர வாசத்தின் வலப்புறத்தில் உள்ளது. இப்பக்கம் செல்பவர் மீண்டும் இந்த வழியை திரும்பி வரமாட்டார். கிழக்கு கோபுர வழியில் பட்டினத்தார் திருவுருவமும் மேற்கு கோபுர வாயிலில் பத்ரகிரியர் திருவுருவமும் அமைந்துள்ளன. அம்பாள் மௌனமாயிருந்து தவம் செய்து சந்நிதி கோவில் போகும் வழியில் தனித்து உள்ளது. தவம் செய்யும் அம்மையை மூகாம்பிகை என அழைக்கின்றனர். பலர் வழிபட்டு ஏற்றிய பெரும் சிறப்புடையது. திருவாசகத்தில் மாணிக்க வாசகரும் இத்தலத்தை பல இடங்களில் குறித்துள்ளார். புத்தி சுவாதீனம் இல்லாதவர், மனக்கவலை உடையவர் போன்ற பிற நோயாளிகள் இக்கோயிலில் தங்கி தம் பிணி நீங்கி செல்கின்றனர். திருவாடுதுறை ஆதீனத்தின் நல்ல ஆளுகைக்குட்பட்ட திருக்கோயிலில் சுந்தரரும் பாடியுள்ளார். பதிக வரலாறு பார்த்தோன்னா, தென் குரங்காட்டுத்துறையில் பெருமானை பாடி போற்றிய நாவுக்கரையர் திருப்பதிகம் பாடிய பின்னர் வாகீச பெருமான் திருவிடைமருதூரில் மருங்கினை நன்னி 5 திருப்பதிகங்கள் பாடுறாரு. இது முதல் திருப்பதிகம். நாவுக்கரையரை போற்றி. இறைவன் மகாலிங்கம், இறைவி பெருநன் முலைநாயகி, தீர்த்தம் காவேரி, தலவிருட்சம் மருது. திருமுறையில் 5-14, திருக்குறுந்தொகை, பெரிய புராணத்தில் 192, திருச்சிற்றம்பலம். பாசம் ஒன்றிலராய் பல பக்தர்கள், வாச நான்மலர் கொண்டடி வைகளும் ஈசன் எம்பெருமான் இடைமருதினில் பூசம் 4 புனல் ஆடவே. பலர் உலகம் பாசம் ஒன்றும் அற்று மனமிக்க புதுமலர்களை கொண்டு திருவிடைமருதூரில் எழுந்தருளியிருக்கும் பெருமான் திருவடியை வழிபட்டு நாடோறும் போற்றுதலை கண்டு அதிகாலை நீராட நாம் அனைவரும் தைப்பூச திருநாளில் புகுந்து நீராடி வழிபடுவோம். தைப்பூசத்திரு அன்று பெருமான் தீர்த்தம் தரும் திருநாளாய் இன்றும் போற்றப்படுகிறது. மறையின் நான்மலர் கொண்டாடி வானவர் முறையினால் முனிகள் வழிபாடு செய். இறைவன் எம்பெருமான் இடைமருதினில் உறையும் ஈசனை உள்புகும் என் உள்ளமே. தேவர்களும் முனிவர் பெருமக்களும் மறை கூறும்படி நெறிப்படி வழிபாடு செய்ய எம்பெருமான் ஆகிய பெருமான் இடைமருதில் இனிதே உள்ளார். அப்பெருமானை என் உள்ளம் எக்காலத்தும் நினைந்து போற்றும். கொன்றை மாலை கூவில மத்தமும் சென்று சேர திகழ்ச்சடை வைத்தவன் என்றும் எந்தை பிரான் இடைமருதினை நன்று கை தொழுவார் வினை நாசுமாது. கொன்றை மாலையும் வில்வமும் ஊமத்த மலரும் சடைமுடியில் பொருந்துமாறு அணிந்திருப்பவர் எம் தந்தையாகிய பிரான். எக்காலத்திலும் அவர் இடைமருதில் வீற்றிருப்பார். அவரை கைத்தொழுது போற்றுபவரின் வினைகள் யாவும் நாசமாகும். இம்மை வானவர் செல்வம் விளைத்திடும், அம்மையேல் பிறவித்துயிர் நீத்திடும். எம்மை ஆளும் இடைமருதன் கழல் செம்மையே தொழுவார் வினை சிந்துமே. எம்மை ஆளும் இடைமருதூர் உரையும் இறைவனின் திருவடியை சிறப்பாக தொழுவாரின் வினை விலகும். அங்கனம் தொழுது வாழ்ந்தால் இம்மையில் விண்ணவர் செல்வம் கிட்டும், பிறவித்துயர் அரும். வண்டணைந்த வன்னியும் கொன்றையும் கொண்டணிந்த சடைமுடி கூத்தனார் என் திசைக்கும் இடைமருதா என விண்டும் போயுறும் மேலை வினைகளே. வண்டுகள் சேர்ந்த வன்னியும் கொன்றையும் கொண்டு அணிந்த சடைமுடியை அணிந்து திருக்கூத்து புரிபவர். அவர் என் திசைக்கும் தலைவர். இடைமருதினர் அவரின் திருப்பெயரை போற்ற நம்மை பற்றி இடர் தரும் வினைகள் யாவும் விரைந்தோடுமே. ஏறதேரும் இடைமருதி ஈசனார் கூறுவார் வினை தீர்க்கும் குழகனார்
ஆறு செஞ்சடை வைத்த அழகனார் ஊறி ஊறி உருகும் என் உள்ளமே. விடையினை வாகமாக கொண்டு வாழ்பவர் தன்னிடர் வினை பற்றி கூறுவாரின் வினைகளை அகற்றுபவர் ஆற்றினை செஞ்சடையில் வைத்த அழகர். இத்தகு பிரானான இடைமருதானை எண்ணி என் உள்ளம் நெக்கு நெக்கு உருகும். நெக்கு நெக்கின ஊறி ஊறி. விண்ணுள்ளார் விருப்பப்படுவார், மண்ணுள்ளாரும் மதிக்கப்படுபவர். எண்ணினார் பொழில் சூழ் இடை மருதினை, நன்னினாரை நன்னா வினை நாசமே. விண்ணுலக தேவர்களால் விருப்பப்படுபவரும் மண்ணுலக மக்களால் பெரிதும் மதிக்கப்படுபவராகிய இறைவர் பொழில்கள் சூழ்ந்த திருவிடை மருதூரில் உரைபவரானார். அவரை சென்று வணங்கி வாழும் அன்பர்களுக்கு வினையானது ஒன்றும் செய்யாது. வெந்து வெண்பொடி பூசும் விகர்த்தனார், கந்த மாலைகள் சூடும் கருத்தனார், எந்தை எண்ணிடை மருதினில் ஈசனை சிந்தையால் நினைவார் வினை தேயுமே. திருநீறு பூசும் விகிர்த்த நறுமண மாலைகள் சூடும் இறைவன் எம் தந்தையாவார். அவர் இடைமருதில் மேவுபவர். அவரை மனதால் நினைப்பவரின் வினைகள் தேயும். வேதம் ஓதும் விரிசடை அண்ணலார், பூதம் பாட நின்று ஆடும் புனிதனார், ஏதம் தீர்க்கும் இடைமருதா என்று பாதம் ஏத்த பறையும் நம் பாவமே. மறையோதும் விரிசடை அண்ணலார், பூத கணங்கள் பாட நின்று திருநடனம் ஆடும் புனிதர், அப்பிரானிடர்களை நீக்கும் இடைமருதில் உரைபவர். அவரின் திருப்பெயரை பல்கால் கூறி திருவடியை போற்றினால் பாவம் பறந்தோடும். கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர் குழல் பாவை நல்லாரினும், தனிமுடிய வித்தாலும் அரசினும் இனியை தன்னிடர் தார்க்கிடை மருதானே. இடைமருதில் எழுந்தொழிருக்கும் பெருமான் தன்னை அடைந்த அடியார்களுக்கு கனியாகவும் கட்டிப்பட்ட கரும்பாகவும் கூந்தலின் நறுமணம் கொண்ட மலரை சூடிய இளமையான மங்கையின் நலத்தை காட்டிலும் தனித்தே முடிசூடி ஆளும் அரசின் பெருமையை விட இனிமையுடையான். முற்றிலாம் மதிசூடும் முதல்வனார், ஒற்றினார் மலையால் அரக்கன் முடி ஏற்றினார் கொடியார் இடைமருதினை பற்றினாரை பற்றா வினைப்பாவமே. இளமையான பிறைச்சந்திரனை அணிந்த சிவனார் ராவணனை கைலை மலையின் கீழ்கார் பெருவிரல் ஒன்றினால் அடர்த்தினார். இடபத்தை கொடியாக கொண்ட அவர் உரையும் இடைமருதினை பற்றாக கொண்டு போற்றி வணங்குவாருக்கு வினையானது பற்றாமல் விரைந்து அழிந்து போகும். திருச்சிற்றம்பலம்.